Hello friends, welcome to Angular Tutorials. நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது Angularோட folder structureையும் அப்புறம் பேசிக் ஒரு Angular application எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து Angular CLI யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இந்த ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஃபோல்டர்ல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத நாம பிரீஃபா பார்க்க போறோம். இன்டெப்தா நாங்க ஃபியூச்சர் வீடியோஸ்ல அந்தந்த வீடியோஸ் எடுக்கும்போது அவசியம் இருந்துச்சுன்னா அப்ப நாங்க இன்டெப்தா அதை கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் புரியலனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்ப நீங்க இதை ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அது ரெஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் E2E அப்படின்னு இருக்கு. E2Eனா எண்ட் டு எண்ட் டெஸ்டிங். ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கான எல்லா டெஸ்ட் ஃபைல்ஸும் எல்லா டெஸ்ட் இதுவுமே இந்த ஃபைல்ஸ்குள்ள தான் இந்த ஃபோல்டர்ஸ்குள்ள தான் வரப்போகுது. ஸோ நாம இப்போ டெஸ்டிங் பத்தி எதுவுமே கவர் பண்ண போறது இல்லை, வெறும் டெவலப்மெண்ட் பத்தி மட்டும் தான் இந்த சீரீஸ்ல நாங்க பார்க்க போறோம். அப்புறம் நோட் மாடியூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த Angular அப்ளிகேஷன் அப்படிங்கிறது Angular CLIல ஒர்க் ஆகுது. ஸோ Angular CLIக்கு நம்ம npm இன்ஸ்டால் பண்ணி நோட் இன்ஸ்டால் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த நோட் மாடியூல்ஸ்ல ஃபுல் டிபெண்டன்சி இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் இந்த இதுக்குள்ள. எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணதான் கேட்டீங்கன்னா ஆமா, ஒன்னு இல்லைன்னா ஒன்னு வகையில இது கண்டிப்பா எல்லாத்தையும் யூஸ் பண்ணும். இது எங்க இருந்து இவ்வளவு ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த பேக்கேஜ் ஜேசன்ல நம்ம டிபெண்டன்சிஸ் அப்புறம் டெவ் டிபெண்டன்சிஸ் ரெண்டு கொடுத்துருப்போம். இதை பொறுத்து இது ஃபுல்லா இதை டவுன்லோட் பண்ணிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலர் காமன் நாங்க 6th வெர்ஷன் வேணும்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆங்குலர் காமன் அப்படிங்கிறதுக்கு வேறொரு டிபெண்டன்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்க மென்ஷன் பண்ணலன்னா கூட அந்த டிபெண்டன்சியும் அது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கும். அதனால அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணது தாங்க இவ்வளோ ஃபைல்ஸும் கூட. அதான் உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்குங்க, நிறைய ஃபோல்டர்ஸ், நிறைய லைப்ரரிஸ் இங்க வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சோர்ஸ் ஃபைலை நாங்கள் லாஸ்ட்டாக கவர் பண்ணலாம். ஆங்குலர் ஜேசன் நான் லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருக்கேன். இது ஆங்குலருக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபைலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது ஆங்குலருக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். மெயினாக நாங்கள் பார்க்க வேண்டியது ஆங்குலரோட ரூட் அப்ளிகேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சோர்ஸ் ரூட் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபைல் எது, நம்ம அப்ளிகேஷனோட ரூட் ஸ்டார்டிங் ஃபைல் எது, ரெண்டு ஃபைல் இருக்குங்க இதில் மெயின். ஒன்று HTML, இன்னொன்று JavaScript இல்லைன்னா TypeScript ஃபைல். மெயினான HTML ஃபைல் சோர்ஸுக்குள்ள இருக்கிற இண்டெக்ஸ் HTML. அதே மாதிரி மெயினான TypeScript ஃபைல் சோர்ஸ்குள்ள இருக்கிற main.ts அப்படிங்கிற ஃபைல். ஸோ இந்த ஃபைல்ஸை நீங்க மாத்திக்கலாம். இது பை டிஃபால்ட்டா இண்டெக்ஸும் main.ts தான் மெயினா இருக்குது. இதை நீங்க எப்போ வேணா கூட எப்படி வேணா கூட மாத்திக்கலாம். ஸோ இது கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் தான் மெயினா. நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள அசெட்ஸ் நாங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்க சோர்ஸ்குள்ள இருக்கிற அசெட்ஸ் ஃபோல்டர்ல இருக்கிற எல்லாமே அசெட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அசெட்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா யூஸ்வலா அந்த அசெட்ஸ்குள்ள இமேஜஸ், ஐகான்ஸ், இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் இதில் போட்டு வச்சிருப்போம். இந்த இது ஃபைனல் அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷன் பில்ட் எடுக்கும்போது அசெட்ஸ் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். மற்ற இடத்துல எழுதுற எதுவுமே நம்மளுக்கு டைரெக்டாக அவைலபிளாக இருக்காது. இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்டைல்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட்கான இது, அப்புறம் டிஎஸ் லிண்ட்டுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கடுத்து நாங்கள் பார்க்க போகிறது tsconfig. இது TypeScriptக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ நாம எழுதக்கூடிய எல்லா TypeScriptமே நாம டார்கெட் பண்றது ES5 ECMAScript 5க்கு தான். ஸோ நாம இப்போ எழுதுறது ECMAScript 6ஓ இல்லை ECMAScript 7லயோ இருக்கலாம். அதாவது நம்ம இப்போ எழுத போறது ECMAScript 2015. அதாவது இது ECMAScript 6ன்னு நினைக்கிறேன். நான் என்னோட மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஸோ இது ECMAScript 6ல நாங்கள் எழுதிட்டு அதை ECMAScript 5க்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோம்னா எல்லா ப்ரௌசரும் புரியக்கூடிய இப்போதைக்கு இருக்கிற லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா அது ECMAScript 5 தான். அது ஐ ஆகட்டும், இல்லை குரோம் ஆகட்டும், இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் எதுனா இருந்தால் கூட. ஆனால் நம்ம எழுதுறது ECMAScript 6ல எழுத போகிறோம். இல்லைன்னா ECMAScript 2015ல எழுதிட்டு அதை இதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இங்கே லைப்ரரி பார்த்தீங்கன்னா ECMAScript 2017 கூட இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பில்ட் பண்ணால் அது அவுட்புட் வரக்கூடியது இந்த டிஸ்டில் அவுட் TSC அப்படிங்கிற இதுக்குள்ளே வரப்போகுது, ஃபோல்டருக்குள்ளே வரப்போகுது. சோர்ஸ் மேப் வேணுமா வேணாமா அப்படிங்கிற கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்புறம் லிண்டிங் ஃபைல் இங்கே இருக்கு. லிண்டிங் அப்படின்னா இதுதாங்க இந்த ஆங்குலர் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அட்வான்டேஜ். இதே இது உங்களுக்கு ரியாக்ட் வியூவில் கூட இது நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்களாக எனேபிள் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான சில ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க முதலே ஃபோர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஒரு ரூல்ஸும் நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இது எரர் காட்டும். எரர்னா சும்மா இல்லைங்க, உங்களால் அப்ளிகேஷனை ரன் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ஒரு எரர் இதில் கமிட் பண்ணவே முடியாது. எரர் இருந்தாலே அப்ளிகேஷன் கம்பைலே ஆகாது. ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகாது. சின்ன சின்ன எரர்ஸ் கூட இது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டீபகர் அப்படின்னு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, நோ டீபகர் ட்ரூன்ட் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நான் ஆப்குள்ளே போயிட்டு ஒரு காம்பனண்ட்டில்
காம்பனென்ட் மாடியூல் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் சீக்கிரத்திலே தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா ஃபியூச்சர் வீடியோஸ்ல நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே நான் வந்துட்டு டீபகர்னு போடுறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம யூஸ்வலாக டீபகர் போடலாம். டீபகர் போட்டோம்னா அப்ளிகேஷன் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே ஸ்டாப் ஆகும். நீங்க கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது எரர் காட்டுது. டீபகர்னா டிஎஸ் லிண்ட் எரர் காட்டுது, இஸ் ஃபார்பிடன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இதை சேவ் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் கம்பைலே ஆகாது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, எல்லாம் சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி டீபகர்ஸ் அவசியம் இருக்கும். அவசியம் இருந்துச்சுன்னா நீங்க, நான் விஎஸ் கோட்ல இருக்கேன், இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் டாட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இதுல டிசேபிள் ரூல் அப்படின்னு நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும்தான் டிசேபிள் பண்ணுது. இந்த மாதிரி நீங்க டீபகர் நிறைய இடத்துல போட்டீங்கன்னா அது எப்படி எனேபிள் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎஸ் லைன் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இங்க போயிட்டு இந்த ரூலை நம்ம வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ரூலை நம்ம வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இங்க வந்து நான் இந்த கமெண்ட்டை தூக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எரர் காட்டாது. இப்போ இது அலௌட் இதுக்கு. ஏன்னா நாங்கள் இங்கே எனேபிள் பண்ணியிருக்கோம் டீபகரை. இப்போ நான் திரும்ப போயிட்டு இதை ஃபால்ஸ் ட்ரூன்னு கொடுத்தேன்னா இங்கே திரும்ப வரும்போது இது எரர் காட்ட ஆரம்பிக்கும். இவ்வளோதாங்க சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஎஸ் லிண்ட்டை எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அதோ. அதுதான் இந்த இது. இப்போ நாம இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள போகலாம். இது வெளியே இருக்கிறத நம்ம கான்ஃபிகரேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுதான் நம்ம அப்ளிகேஷனோட மெயின் ஆப் காம்போனன்ட், அப்புறம் மாடியூல் எல்லாமே இங்க இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அது இண்டெக்ஸ்ல இருந்து மெயின் டாட் ஏஎஸ். நம்ம இந்த வீடியோவோட எண்டில் அப்ளிகேஷன் ஃபுல்லாக எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு கோட் ஃப்ளோவை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த ஆப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அசெட்ஸை பார்த்துருவோம். இங்கே அசெட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆங்குலர் சிஎல்ஐ நான் முதல்ல காட்டின மாதிரி இந்த அசெட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதனால் இதுக்குள்ளே போடக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு ஃபைனலாக அவைலபிளாக இருக்கும். அதாவது இமேஜஸ் ஆகட்டும், ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்லேருந்து எல்லாமே இதுக்குள்ளே போடக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே நம்மளுக்கு டைரெக்டாக அவைலபிளாக இருக்கும் எண்டில். அப்புறம் என்வாயர்மெண்ட் ஃபோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்புறம் லோக்கல், இல்லைனா இது லோக்கல் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஃபைல்ஸ் இருக்குது. நிறைய ஸ்கிரிப்ட் கூட நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம லோக்கலில் டெவலப் பண்ணும்போது லோக்கலுக்கு ஏற்ற வேரியபிள்ஸ் எல்லாம் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஆங்குலர் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஎல்ஐயில் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு படித்தாலே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஓரளவுக்கு புரியும். இந்த ப்ரொடக்ஷன் லோக்கல் ஃபைல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆங்குலர் யூஐ அப்ளிகேஷனுக்கு ஏபிஐ தனியாக இருந்து அந்த ஏபிஐக்கான யூஆர்எல் ப்ரொடக்ஷனில் ஒரு யூஆர்எல் இருந்து லோக்கல் ஒரு யூஆர்எல்லாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வெறும் ப்ரொடக்ஷன் ட்ரூன் மட்டும் இருக்குது. நீங்கள் இதில் நெக்ஸ்ட்ரா நிறைய வேரியபிள்ஸை ஆட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இங்கே ஃபேவ் ஐக்கன் இருக்கு. ஃபேவ் ஐக்கன்னா அப்ளிகேஷனில் நீங்கள் டேபிள் இங்கே வருது இல்லைங்களா, இதுதாங்க ஃபேவ் ஐக்கன் அப்படின்னு சொல்றது. இங்கே பை டிஃபால்ட்டாக இந்த ஆங்குலரோட ஐக்கன் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபைல், இதுதான் நீங்கள் எப்போ ஒரு அப்ளிகேஷன் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் இந்த ஃபைலை மட்டும்தான் கொடுக்கும். இந்த ஃபைல் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணும், அதாவது ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணும். அங்கேருந்து அப்ளிகேஷன் அப்படியே ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆப் ரூட்னு மட்டும் கொடுத்துருக்கோம். இது வந்து செலக்டர்னு சொல்லுவாங்க ஆங்குலர் டெர்மினாலஜியில். இது என்ன, இது எங்கே டிஃபைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ மெயின் டாட் டிஎஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து இதுதான் அப்ளிகேஷனோட மெயினான டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். இங்கேருந்து தான் கோட் ஸ்டார்ட் ஆகும். இது மெயினான HTML ஃபைல், இது மெயினான டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோடில் தான் ஆப் மாடியூலை நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஆப் மாடியூல் போனீங்கன்னா அங்கேருந்து ஆப் காம்போனன்ட் ரெஃபர் ஆயிருக்கும். இப்படி ஃப்ளோ வந்து போகும். அதுக்கப்புறம் பாலிஃபில் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. பாலிஃபில்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறோம்ல, இந்த கோட் எல்லாம் எழுதுறத நம்ம ES6ல எழுதிட்டு இருக்கோம், அது ES5க்கு கன்வெர்ட் ஆகுது. அதுவும் கூட சில ப்ரௌசர்ஸில் ES5 கூட சப்போர்ட் ஆகாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் IE9, IE8 இந்த மாதிரி இதுலலாம். ஸோ அந்த மாதிரி இதில் கூட அது சப்போர்ட் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி இங்கே வந்து கோடை அன்கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வரக்கூடியது கோர் ஜேஎஸ்ல இருந்து. ஸோ IE9, IE10, IE11ல உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் இதை அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். அன்கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். இது நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டுமே அன்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களோட ஃபைனல் பண்டலுக்கு, அதாவது ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு இது வந்து சைஸை கொஞ்சம் ஆட் பண்ணும். ஏன்னா இதெல்லாமே ஸ்கிரிப்ட்ஸ் தான், ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் இது வந்து நோட் மாடியூல்ஸ்குள்ளே கோர் ஜேஎஸ்லக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப் ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்க வந்துட்டு பேசிக்காக ஃபார் ஈச் லூப்பை வச்சு, இல்லைன்னா பியூர் ஜாவா ஸ்கிரிப்டில் இஃப் கண்டிஷன்ஸ் ஃபார் ஈச் லூப்பை வச்சு இதை வந்து எழுதியிருப்பாங்க. ரீசெண்டாக இருக்கிறத வந்து டைரெக்டாக நாங்கள் டாட் மேப்னு சொல்லுவோம். ஆனால் ப்ரீவியஸ் இது அந்த மாதிரி எழுதி அவங்க இந்த பாலிஃபில்ஸை வந்து அவைலபிளாக வச்சுருப்பாங்க. நிறைய பாலிஃபில்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டைல்ஸ். ஸோ குளோபலான எல்லா ஸ்டைல்ஸும் இங்கே வந்துடும். இதை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இந்த ஸ்டைல்ஸை நம்ம வந்துட்டு இந்த ஆப் ஆங்குலர் சிஎல்ஐயில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால இங்கே எழுதுறது எல்லாமே குளோபல் ஸ்டைல்ஸாக இருக்கும். இப்போ இது CSS ஃபைலாக இருக்குது. நீங்கள் இதை ஒரு SCSS ஃபைலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதாவது SAS ஃபைலாக. அதெல்லாம் எப்படிங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் ஃபியூச்சர் வீடியோஸில்.
அதே மாதிரி டெஸ்ட் ஃபைல் இருக்கு. ஸோ இந்த சீரிஸ்ல நாங்கள் டெஸ்ட்டை பற்றி கவர் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஆனால் இந்த ஃபைல் வந்துட்டு ஃபுல் டெஸ்ட்டே இதுதான் டிரைவ் பண்ணும். நம்ம எங்கெங்க டெஸ்ட் ஃபைல் எழுதுறோமோ அது ஃபுல்லாக இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கேருந்து அதை ரன் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கேருந்து ரன் பண்ண போகுது. ஸோ இது டெஸ்ட்டுக்கான ஃபைல். இங்கே டிஎஸ் கான்ஃபிக் ரெண்டு இருக்கு. ஒன்று ஆப்கானது, இன்னொன்று டெஸ்ட்டுக்கானது. இந்த ரெண்டுமே இங்கே வெளியே ஒரு டிஎஸ் கான்ஃபிக் இருக்கு, இங்கேயும் ஒரு டிஎஸ் கான்ஃபிக் இருக்கு, இங்கே உள்ளேயும் ஒரு கான்ஃபிக் இருக்கு. இதில் போய் பார்த்தீங்கன்னா இது வெளியே இருக்கிற டிஎஸ் கான்ஃபிகை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதுக்கு மேலே சில காம்பனன்ட்ஸ் சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து இது ஓவர் ரைட் பண்ணும். அந்த மாதிரி ஓவர் ரைடை இங்கே எழுதிக்கலாம் நம்ம. அதே மாதிரி தான் டிஎஸ் லிண்ட் கூட வெளியே ஒரு டிஎஸ் லிண்ட் இருக்கு. இது உள்ள உங்களுக்கு அந்த வெளியிற டிஎஸ் லிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு சில இதை நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஆப் ஃபோல்டருக்குள்ள நம்ம போகலாம். ஆப் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல் ஒரு காம்பனண்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ மாடியூல் அப்படின்னு இதை நான் ஏன் மாடியூல்னு கூப்பிடுறோம்னா இது ஒரு கிளாஸு, ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸு. அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸுக்கு இங்கே மேலே ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டைப் ஸ்கிரிப்டில். @ன்னு போட்டுட்டு நீங்கள் என்ன போட்டாலும் அது ஒரு டெக்கரேட்டர். அந்த இது வந்துட்டு என்ஜி மாடியூல் டெக்கரேட்டர். நாங்கள் மாடியூல் டெக்கரேட்டர் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு மாடியூல். நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே நாங்கள் ஆப் மாடியூல் எழுதிருக்கிறதுனால இல்லை, இந்த மாடியூலுங்கிற டெக்கரேட்டர் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு ஆப் மாடியூல். இதுக்கு நேமிங் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆப் மாடியூலுக்கு பதிலாக என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப் மாடியூலில் உள்ள வந்து டிக்ளரேஷன், இம்போர்ட்ஸ் இதெல்லாம் என்னென்னமோ இருக்குது. இது நாங்கள் ஃபியூச்சர் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மாடியூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத. ஸோ இந்த மாடியூலுக்கு நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது ஒரு காம்பனெண்ட்டை நம்ம பூஸ்ட் அப் பண்ண கொடுத்துருக்கோம். இங்கே இதுதான் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே காம்பனெண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட்டில் மேலே இதே ஃபோல்டரில் ஆப் காம்பனெண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஆப் காம்பனெண்ட்னா ஆங்குலரில் யூஸ்வலாக ஒரு காம்பனெண்ட்னா அது 4 விஷயத்தை சேர்த்துதாங்க. ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலு, ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலு, ஒரு HTML ஃபைலு, ஒரு டெஸ்டிங் ஃபைல். இந்த சீரிஸ் நாங்கள் டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல்லே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெக்கரேட்டர் கொடுத்துருக்கோம். அது வந்து காம்பனெண்ட் டெக்கரேட்டர். அந்த காம்பனெண்ட் டெக்கரேட்டர் கொடுத்துருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு காம்பனெண்ட்டாக ட்ரீட் ஆகுது. அந்த காம்பனெண்ட் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் கோர்ல இருந்து. ஸோ ஆங்குலரோட இது ஆங்குலரில் நிறைய விஷயம் இருக்குது, கோர், காமன் இந்த மாதிரிலாம். அதெல்லாம் நாங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்கரேட்டர் கொடுத்துருக்கிறதுனால இது ஆகுது. இதுக்குள்ளேயும் செலக்டர்ஸ், டெம்ப்ளேட் URL, ஸ்டைல் URL எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோஸ்ல டெம்ப்ளேட் URL ஆப் காம்பனெண்ட் HTML இது ரெஃபர் பண்ணுது. பிளஸ் ஸ்டைல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CSS ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த ஒரு ஃபைலே இந்த ஃபைலையும் ரெஃபர் பண்ணுது. இந்த ஃபைலை இந்த ஆப் மாடியூல் ரெஃபர் பண்ணிச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே கனெக்ட் ஆகிட்டே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. இந்த காம்பனெண்ட்டுக்கு வந்து இதுதான் HTML. இந்த HTML தான் இது ரெண்டர் பண்ண போகுது. இந்த HTML டைட்டில் அப்படிங்கிற ஒரு இது நாங்கள் டைனாமிக்காக கொடுக்குறோம். இந்த ஆங்குலரில் இதெல்லாம் நீங்கள் 2 கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுக்குறீங்களோ அது எல்லாமே எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணும்போது இங்கே டைட்டில் என்ன வேல்யூ இருக்கோ இதை எடுத்து அங்கே அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். இதுதான் சிம்பிளாக ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஏதாவது CSS இது இந்த ஃபைல் இருந்து இதை எடுத்துக்கும். அதாவது நாங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப் மாடியூலில் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ main.tsக்கு வந்தீங்கன்னா இந்த main.tsல இந்த ஆப் மாடியூல தான் நாங்கள் பூட்ஸ்ட்ராப் பண்ணுறோம். பூட்ஸ்ட்ராப்னா இங்கேருந்து தான் ஆங்குலர் அப்ளிகேஷன் நாம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து அது ப்ரொடக்ஷன் மோட், எனேபிள் ப்ரொடக்ஷன் மோடுன்னு ரன் பண்ணும். நிறைய விஷயத்தை இதை வந்து ஸ்டாப் பண்ணும். உங்களுக்கு டீபங்கிங் இதெல்லாம் செக்யூரிட்டிக்கான விஷயம் இது. அதுக்கப்புறம் இங்கே ஆப் மாடியூலில் நாங்கள் பூட்ஸ்ட்ராப் பண்ணுறது இந்த ஆப் மாடியூலில். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஆங்குலரோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ். இவ்வளோ இது இருக்குது. இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு காம்பனெண்ட் போடணும்னா இந்த 4 ஃபைல்ஸை நீங்கள் போட்டுக்கிட்டு இது பண்ணுவீங்க. ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனில் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். எல்லா மாடியூல்ஸும் சேர்ந்து ஒரு மாடியூலுக்கு வந்து அல்டிமேட்டாக கனெக்ட் ஆகும். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது ஒரே ஒரு மாடியூல் தான் நம்ம பூட்ஸ்ட்ராப் பண்ணுவோம். அந்த மாடியூல் வந்து நிறைய மாடியூல்ஸை திரும்ப இம்போர்ட் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு மாடியூலுக்கும் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ட்ரீ வந்து ரொம்ப பெருசாக வந்து க்ரோ ஆகிட்டே போகும். இப்போ நம்ம எங்கன்னா HTML எல்லாம் கண்டென்ட் எழுதினாலும் ஃபைனலாக வரக்கூடிய அவுட்புட்ல எங்கேயுமே HTML இருக்காது. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இங்கே பாருங்க, இந்த அப்ளிகேஷன் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் npm ஸ்டார்ட் கொடுத்து. இதுதான் அந்த அப்ளிகேஷன். நான் டெவலப்பர் டூல் ஓப்பன் பண்ணுறேன். ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லைனா F12 ப்ரெஸ் பண்ணலாம் குரோமில். ஸோ இங்கே நெட்வொர்க்குக்கு போயிட்டு நான் இதை ரிஃப்ரெஷ் அடிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இவ்வளோ கண்டென்ட்டை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணியிருக்கு. வெப் சாக்கெட், லோக்கல் ஹோஸ்ட் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கு. பாலிஃபில்ங்கிறது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்டைல்ஸ்னா JS இது, வெண்டர்னா ஃபுல்லாக ஆங்குலர் இல்லைனா அந்த லைப்ரரிக்கான எல்லா JS ஃபைல்ஸும் இதில் இருக்கும். main.ts அப்படிங்கிறத நாங்கள் எழுதின ஃபைல்ஸ். இப்போ நாங்கள் எழுதின ஃபைல்ஸில், அதாவது இதில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் கண்டென்ட்டும் ஆப் காம்பனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வெல்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது எங்கே இருக்குது? HTML இருக்குது, வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் போயிட்டு இங்கே main.jsல தேடுறேன்.
இங்க பார்த்தீங்கன்னா இங்க வருது. ஸோ நாம எழுதக்கூடிய எல்லா HTML-மே இங்க ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. அதாவது டெம்ப்ளேட்ஸா கன்வெர்ட் ஆகுது. இது ஃபுல்லா ஸ்ட்ரிங்கா வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ஆங்குலர் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ்ல இந்த ஸ்ட்ரிங்கை தான் ரீட் பண்ணி உங்களுக்கு டாம்ல இது அப்டேட் பண்ணும், கண்டென்ட்டை ரெண்டர் பண்ணும். ஸோ எப்படி நம்ம ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன்ல எந்த ஒரு HTML கோடும் எழுதுறது இல்லையோ, அதை ஃபுல்லா JSXல எழுதிட்டு அது ஃபுல்லா ஜாவாஸ்கிரிப்ட் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குதோ, அதே மாதிரி தான் ஆங்குலர் கூட பண்ணும். ஆனா இங்க எழுதும்போது டெவலப் பண்ணும்போது நாங்க பியூரா HTML தான் எழுதுவோம். ஆனா அவுட்புட்ல அது பியூரா HTML ஃபைல்ஸே நம்மளுக்கு வராது ஒன்றும் கூட. பாத்தீங்கன்னா இப்படி தான் இது ரெண்டர் பண்ணிக்கும். அப்புறம் நான் ஃப்ளோ பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளோ எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, எல்லா வெப் அப்ளிகேஷனுக்குமே ஃப்ளோ வந்துட்டு ஃபர்ஸ்டா வரக்கூடிய அந்த இண்டெக்ஸ் HTML தான். எந்த ஒரு APIக்கு நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு அது கொடுக்கக்கூடியது ஒரு HTML மட்டும்தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு HTML கண்டென்ட் வரும். அந்த HTML இருந்து தான் இது எல்லாமே நடக்கும். இங்க பாத்துக்கோங்க, இந்த லோக்கல் ஹோஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ரிக்வெஸ்ட். இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு வரக்கூடிய அவுட்புட் பாத்தீங்கன்னா இதுதான் ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ் இங்க இருக்கிற இந்த இண்டெக்ஸ் ஃபைல் தாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபைலை பார்த்தீங்கன்னா இதுக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும். இங்கே லாஸ்ட்ல இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் தன்னால் ஆட் ஆயிருக்கு. இது யார் ஆட் பண்ணாங்கன்னா ஆங்குலர் தான் கம்பைல் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இதை இன்க்ளூட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கோட் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். இந்த கோட் டவுன்லோட் ஆன உடனே இதில் ஸ்கிரிப்டில் டெக்ஸ்ட்லேருந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் பாலிஃபில் ஜேஎஸ், அதுக்கப்புறம் ஸ்டைல்ஸ் டாட் ஜேஎஸ், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது இந்த ஸ்டைல்ஸ் பாலிஃபில்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுது. ஸோ பேசிக்காக டவுன்லோட் ஆகக்கூடியது இந்த ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு. இந்த லோக்கல் ஹோஸ்ட் டவுன்லோட் ஆன உடனே ஸ்கிரிப்ட்ஸில் இதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரன் டைமு, பாலிஃபில்ஸு, ஜாவா ஸ்கிரிப்ட், சாரி ஸ்டைல்ஸு, அதுக்கப்புறம் மெயின் டாட் ஜேஎஸ் கூட இதுதான் சொல்லுது. அதனால தான் இது எல்லாமே டவுன்லோட் ஆகுது. இப்போ இதெல்லாம் டவுன்லோட் ஆன உடனே மெயின் டாட் டிஎஸ்க்கு வரும். மெயின் டாட் டிஎஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரன் ஆகக்கூடியது நான் சொன்ன மாதிரி இந்த மெயின் டாட் டிஎஸ். இந்த மெயின் டாட் டிஎஸ்ல இந்த கோட் இருக்கும், ஆப் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இங்க வந்து தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா, ஆப் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் மாடியூல இது நிறைய எழுதிருக்கு. நாங்க கிளாஸா எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த கிளாஸ் எல்லாமே இது ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு ப்ராப்பரா இல்லை. என்னதான் நாங்கள் கிளாஸ்ன்னு எழுதியிருந்தாலும் அது பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணும் ஃபுல்லா ஒரு ப்ரோட்டோடைப் இதுல. இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம அவ்வளோ ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம். ஆனால் இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறது வந்து நல்லது. அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முதலே சொன்ன மாதிரி கோடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஏன் ஸ்டார்ட் ஆகும்னா HTML இந்த கோடில் இங்கே நம்ம இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், மெயின் டாட் ஜேஎஸ். மெயின் டாட் ஜேஎஸ்ல இது டைரெக்டாக ரன் ஆகக்கூடிய கோடு. ஸோ எப்போ இது வருதோ அப்போ இது ரன் ஆகும். ரன் ஆன உடனே ஆப் மாடியூலை கூப்பிடும். ஆப் மாடியூலேருந்து நான் F12 கொடுக்குறேன். இங்கே ஆப் காம்பனெண்ட் வரும். இந்த இதில் வந்துட்டு பூஸ்ட் ஆப் பண்ணக்கூடியது ஆப் காம்பனெண்ட். ஆப் காம்பனெண்ட் பூஸ்ட் ஆப் ஆகும்போது இங்கே இருக்கு. இப்போ இதுல செலக்டர்ன்ட் இருக்கு. இது வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணும். செலக்டர்ஸ் ஆங்குலர் ஃபுல்லா ரிஜிஸ்டர் பண்ணி, அதாவது ரிஜிஸ்டர்னா அதோட மெமரியில இது அதை சொல்லி வச்சுக்கும். ஸோ இப்போ ஆப் ரூட்னு எங்கெல்லாம் போடுறோமோ அங்கெல்லாம் இது ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நாங்கள் ஆப் ரூட்னு எங்கே போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபைலில் இங்கே போட்டிருக்கோம் ஆப் ரூட்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம கஸ்டமாக எழுதின ஒரு டைரக்டிவ் இல்லைன்னா காம்பனெண்ட். ஸோ இந்த காம்பனெண்ட் இப்போ இதுக்கு ஆப் ரூட் அப்படின்னா என்னன்னு தெரியும். அது வரைக்கும் இது தெரிஞ்சிருக்காது. ஸோ இதெல்லாம் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இவ்வளோ விஷயம் நடக்கணும். இவ்வளோ இது நடந்த உடனே இதுக்கு ஆப் ரூட்னா என்னன்னு தெரியும். தெரிஞ்ச உடனே இது இந்த ஆப் காம்பனெண்ட்ல இந்த HTML லோட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற CSS-ஐயும் லோட் பண்ண ஆரம்பிக்கும். லோட் பண்ணும்போது இதுக்கு டைட்டில் தேவை. ஸோ இந்த டைட்டில் இங்கிருந்து வேல்யூ இதை எடுத்து கொடுத்துக்கும். ஸோ இப்போ இதில் கொடுக்கும்போது இதில் நீங்கள் இதுக்கப்புறம் உள்ள நீங்கள் திரும்பவும் ஒரு வேற காம்பனெண்ட்ஸை கொடுக்கலாம். எல்லாமே நிறைய கொடுத்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்படி தாங்க ஒரு ஃப்ளோ வந்து ஆங்குலரில் நடக்கும். ஸோ இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு பிரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே, டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளேஷனுக்கான ஒரு முயற்சி இல்லை இது. ஆங்குலர் வீடியோஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் அவசியம்னு நான் நினச்சேன். அதனால இதை நான் போட்டிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.